சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் கிறிஷ் வந்து நம்ம ரோஹிணி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வீட்டுக்கு ஒரு பாப்பா வரும், அந்த குழந்தைக்கும் அப்பா இல்லலாமா அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தைக்கு மனோஜ் ரெட்டி இருக்கார்ல, அவர் அப்பா இருக்கார், உனக்கு அவர் தான் அப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு வந்து அவரை பிடிக்கவே பிடிக்காது, அதே மாதிரி எனக்கு இந்த குழந்தையும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னம்மா இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் வந்து கிறிஷ்கிட்ட வந்து பாசமாக நடந்துக்கிட்டால் தான் அவன் இந்த குழந்தையும் ஏற்றுப்பான், அதுக்கு நீ தாண்டி வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மனோஜோட கணைக்கு வந்து ரோஹிணி வராங்க. நான் கிறிஷை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். அந்த டாக்டர் சொன்னாங்க, நான் வந்து அடிக்கடி மனோஜுங்கிற பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான், அவர் வந்து அவங்ககிட்ட பாசமாக நடந்தாலே அவன் பழைய மாதிரி மாறிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து ரொம்ப ரூடாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் என்னைக்கு தான் ஒழுங்காக இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்காக நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த குழந்தையே எனக்கு வேண்டாம், நீ அபார்ட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இப்படி பண்ணுறானே இவன் வெளியே போய் தான் இவனை மடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதை யோசிச்சு பார்க்குறேன், நீனும் யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்து விஜயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவளை அந்த குழந்தைய வந்து அபார்ட் பண்ண சொன்னேன், அப்போ தானே நம்மளுக்கு வந்து டைவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவள் என்ன சொன்னான்னு யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்காமா அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் முத்து வந்து அந்த பில்டிங்கை எழுப்புறதுக்காக நம்ம வந்து கார்ப்பரேஷனுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அமுச்சு விடலாம், அவங்க என்ன அமுச்சு விடலை, அவங்க அமுச்சு விடத்தட்டும் இந்த வீடை கெட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் வந்து கனகா வீட்டுக்கு போயிருப்பாங்க. கனகா வந்து ஹஸ்பண்ட் வெளியே கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொன்னால், இல்லை பார்க்கில் வேலை நடந்துட்டுருக்கு, நம்ம போக முடியாதுன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.